வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ இன்றைக்கி பார்க்க போது நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீடு எப்போ வரும், இன்ஸ்டன்ட் ஸ்பீட் நம்ம டெஃபினேஷனில் படிச்சிருக்கோம். ஆவரேஜ் ஸ்பீட்னா எவ்வளவு, இதுதான் டெஃபினேஷன். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்னா இதுதான் டெஃபினேஷன். ஒரு மோட்டர் சைக்கிள்லேயோ நம்ம கார்லேயோ இல்லை பஸ்ஸுலேயோ போகிற போது ஒரு டயத்தில் பார்க்குறோம், 10-15 பார்க்குறோம். ஸ்பீடு வந்து 60 km/h. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம் 40 km/h. இன்னும் ஒரு நிமிஷம் கழிச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம் 0 km/h. பஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் எந்த நேரத்தில் பார்க்குறோமோ அந்த நேரத்தில் என்ன ஸ்பீடோ அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். அது நம்ம எப்படி ஃபிசிக்ஸில் எப்படி நம்ம அதை வந்து பேசலாம் அப்படின்னா, சப்போஸ் ஆவரேஜ் ஸ்பீடு V average or speed average, ஏன்னா இது motion in one dimension. when a body moves in one dimension, ஒரே டைரெக்ஷனில் போணுச்சுன்னா instantaneous speed or instantaneous velocity of the body at any instant is called V instantaneous. So V average என்ன சொல்கிறோம், total distance covered divided by total time taken. இதுதான் ஆவரேஜ் total time taken. ஸோ இது நம்ம எப்படி எழுதுகிறோம்னா டெல்டா எஸ் பை டெல்டா டி. சப்போஸ் பாடி இங்கேருந்து at t is equal to 0, at t is equal to 5 seconds. What is a net displacement? இது x2ன்னு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து ரெஃபரன்ஸ், இங்கேருந்து இது x1. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும், திஸ் டிஸ்டன்ஸ் மைனஸ் திஸ் டிஸ்டன்ஸ், தட் இஸ் x2 மைனஸ் x1. அதுதான் டெல்டா எஸ்ன்னு சொல்கிறோம். நெட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு x2 minus x1 divided by, இங்கே என்ன t is equal to 5. So t2 minus t1. இதுதான் V average, velocity average. இப்போ இன்ஸ்டன்டேனியஸ்னா நம்ம எப்படி சொல்லலாம்? ஸோ அது ஒரு நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். half the distance traveled divided by t1 plus t2. இது ஆவரேஜ் ஸ்பீடை இண்டிகேட் பண்ணுது. இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுனா என்ன? இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்னா எந்த டயத்தில் எனி டைம் இன்ஸ்டண்ட்டில் பார்க்குற போது, ஸோ வி ஆவரேஜ் நம்ம இப்படி எழுதலாம், டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டோட்டல் டைம் டேக்கன். இதுதான் வி ஆவரேஜ். வி இன்ஸ்டன்டேனியஸ் எப்படி, அட் எனி இன்ஸ்டன்ட், velocity at any point of time, அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ வி இன்ஸ்டன்டேனியஸ்னா இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட். வி இன்ஸ்டன்டேனியஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்பீட் ஆர் ஆவரேஜ் வெலாசிட்டி for an infinitesimally small time interval. Time interval. T tends to 0. T is not equal to 0. Limit படிச்சிருப்பீங்க. T is approaching to 0. For instant approaching to 0 na கொஞ்சோண்டு time. That is infinite is small time, very small time, not 0. When it is approaching to 0, அந்த டயத்தில் என்ன ஆவரேஜ் ஸ்பீடு இருக்கோ அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். அதை நம்ம ds பை டிடின்னு மாறலாம். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டிடி போட்டுடுறோம், டெல்டாக்கு பதில் டிடி போட்டுருவோம். ஸோ வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஸ் பை டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் x2 minus 1 by total time taken or total distance by time. So this is V average. What about V instantaneous? It's equal to d s by dt. That is
derivative of distance, derivative of distance, this is distance, of distance with respect to time. So இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இதை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை அல்லது டிஸ்டன்ஸையோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ். வேறஸ் total distance by total time is equal to average speed. So confuse பண்ணக்கூடாது average speed. So இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். The example, the distance covered by an object in meter. So distance is in meter is as is a distance as is equal to 8 t cube minus 7 t square plus 5t. இப்போ இது பார்ப்போம். டிஸ்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? டயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்குது. டைம் 0 இருந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 இருக்கும். டைம் 1 இருந்ததுன்னா 8 minus 7 plus 1 plus 1 plus 5 plus 6. ஸோ t is equal to 1ன்னு கொடுத்தோம்னா t is equal to 0ன்னு கொடுத்தோம்னா t is equal to 0னா டிஸ்பிளேஸ்மெண்ட் is equal to 0. t is equal to 2 அப்படின்னு கொடுத்தோம். t is equal to 1ன்னு கொடுத்தோம்னா 8 minus 7 plus 1 plus 1 plus 5 displacement is equal to 6. இதுலேருந்து என்ன தெரியுது? The displacement is function of time. Displacement depends upon the time. It means we can write it like this. Displacement is a function of time. கொஞ்சம் மேத்தமேட்டிக்கலாக நம்ம பேச ஆரம்பிப்போம். டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கு டிஸ்டன்ஸு, அதுதான் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை an object is 8 cube minus 7t square plus 5t. ஓகே, ஃபைண்ட் த ஸ்பீட் at 2 seconds. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஸ்பீட் at 2 seconds. 2 செகண்டுங்கிறது இன்ஸ்டன்டேனியஸாக ஆவரேஜாக பர்டிகுலர் டயத்தில் கேட்டிருக்காங்க. அட் தட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், தட் இஸ் 2 செகண்டில் கேட்டிருக்காங்க. அது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியாக தான் இருக்க முடியும். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தான் இருக்க முடியும். ஸோ what is velocity instantaneous is equal to d by dt, rate of change of, இப்படி இது போட்டாலே rate of change of anything that changes with the time, rate of change of with respect to time, what? Displacement. இதுதான் instantaneous speed. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் with respect to time. 8 t cube minus 7 t square plus 5t. எல்லாருக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ் பவர் என்னன்னு தான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு சம்திங். ஸோ பவர் வரும் இன்ட்டு எக்ஸ், பவரை ரெடியூஸ் பண்ணணும். தேர்ஃபோர் டி கியூபை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணோம்னா என்ன வரும்? பவர் போடுறோம், பவரை ரெடியூஸ் பண்ணுறோம் பை 1. ஸோ திஸ் பிகம் டி கியூப். 7 டி ஸ்கொயர் என்ன வரும்? டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பவரை ரெடியூஸ் பண்ணுறோம் இஸ் ஈக்குவல் டு 2t. அண்ட் டீக்கு என்ன வரும்? 1, இதோட பவர் வந்து 1 இன்ட்டு டி பவர் 1 minus 1 0 is equal to 1. ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இது தெரியலங்கிறத நம்ம முழிக்கக்கூடாது. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் 8t cube, 8 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறோம், இன்ட்டு 3t ஸ்கொயர் மைனஸ் 8 இன்ட்டு 3t ஸ்கொயர் டி கியூபை பண்ணிட்டோம், மைனஸ் 7 இன்ட்டு 2 இன்ட்டு t plus 5, that is equal to 24. So velocity instant is equal to 20 t square minus 14 t plus 5. So velocity instant. Yeah, velocity instant because we are taking the derivative which is always displacement கொடுத்து velocity கேட்டாங்கன்னா this should be a function of time. So displacement is always function of time. ஏன்னா கீழே velocity displacement by time. ஸோ இது வந்து டைமில் தான் இருக்கணும். அதில் ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், டீயில் இல்லைன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், சம் 5 6ன்னு.
அதை டெரிவேட்டிவ் பண்ணோம்னா 0 வந்துடும் velocity. So displacement, this should be a function of time. So instant. என்ன கேட்குறேன், what is the speed at the instant? Time is equal to 2 seconds. Therefore v instantaneous at time is equal to 2 seconds is equal to t க்கு பதில் 2 போட போகிறோம். At t is equal to 2, t is equal to 2. That is 24 into 2 whole square minus 14 into 2 plus 5. 24 into 4 into 2, 4, 6, and this is equal to 4, 8. So it's become 24 into 4, 24 into 4. That means 96. So this is equal to 96. 48 plus 40 is 96 minus 28 plus 5. So 96 minus 28 எவ்வளோ வருது? 96 minus 28, 8, 68 plus 5 is equal to 73. So 73 velocity is equal to 73 meter per second. ஏன்னா velocity unit meter per second. ஏன்னா s இங்கே வந்து மீட்டர், டைம் இங்கே வந்து செகண்ட், ரைட்? ஸோ மீட்டர் டைம் போகிறதுல நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. therefore instantaneous, the velocity at the instant t is equal to 2 seconds is equal to 73 meter per second. ஸோ நம்ம இன்ஸ்டன்டேனியஸ்ன்னு சொல்லிட்டோம். ஆவரேஜ் எப்படிங்க கண்டுபிடிக்க போகிறோம்? ஆவரேஜ் வெலாசிட்டி ஆர் ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட் தான் சொல்லியிருக்கோம். இட் இஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஸோ பார்த்துருவோம் நம்ம இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். What is total distance? What is total time? So இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது பாடி at t is equal to 0, x displacement is equal to x1, and at t is equal to 2 seconds, x is equal to x2. இங்கேருந்து இந்த டயத்தில் பாடி இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணியிருக்கு. ஸோ வாட் இஸ் நம்ம வேணும், வாட் இஸ் வெலாசிட்டி ஆவரேஜ்? v average is equal to delta s by delta t is equal to final distance minus initial distance divided, this is the total distance with respect to some origin. Origin பார்த்தோம்னா this is final distance, this is initial distance. இதில் இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா distance travel நமக்கு தெரியும். That is x2 minus x1 is the distance traveled. This is distance travel. Okay. And எந்த டயத்தில் t is equal to 2 seconds minus t is equal to 0. That is t2 minus t1. Always remember, time is always final time minus initial time. Initial time minus final time வராது. Initial time minus final time 0 minus 2. minus 2 second. minus 2 second டயத்தில் எப்போதுமே கிடையாது. minus 2 second இப்போ நம்ம வீடியோ ஆரம்பித்த டயத்தில் போக முடியுமா? நம்மளால் நெகட்டிவ் சைடில் போக முடியாது. அதனால் டைம் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ 15 வருஷத்துக்கு முன்னாடி நானும் போகணுன்னு ஆசைப்பட்றேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் போகணுன்னு ஆசைப்பட்றேன். முடியுமா? முடியாது. ஸோ டைம் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அண்ட் திஸ் ஆல்சோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இதான் வி ஆவரேஜ் ஆர் டெல்டா எஸ் பை டெல்டா டி ஆர் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். இதுதான் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு என்ன தேவை? x2 தேவை. x2 என்ன? see s is equal to 8t cube minus 7t square plus 5t. So at t is equal to 0, at t is equal to 0 or s is equal to x1, distance is equal to x1 which is equal to t is equal to 0 னு இதில் போட்டோம்னா 0 is equal to 0. And at t is equal to 2 seconds, x2 என்ன வரும்? x2 is equal to, when t is equal to 2 seconds, 2 னா 2 cube, 8 into t க்கு பதில் 2 போடுறோம், cube minus 7 into 2 square plus 5 into 2. So 5 into 2. So this is equal to 8 into 64 minus 4. 4 into 28 plus 10. How much it comes? 64 and 28.
36 plus 10. So is equal to, it comes out to be 46 meter, 46, since it is displacement x2. So x2 is equal to 46 meter. 46 meter. So we average in our total distance. Total distance is this distance minus this distance. That is 46 minus 0. 46 minus 0 divided by 46 minus 0 and divided by time in 2 seconds minus 0 second. 2 minus 0 is equal to 46 by 2. 46 by 2, which is equal to 23 meter per second. So இதில் என்ன பண்ண நமக்கு தெரியுது, average V instantaneous at t is equal to 2 second எவ்வளோ வருது, t is equal to 2 second, it comes out to be, I think it is 23 meter. I think it should be 23 meter per second if I am not wrong. And second, V average is equal to total distance by total time is equal to, sorry, it is not 23, it's supposed to be 73, I remember, into 23 meter per second. This is the difference instant velocity ku instant speed ku உள்ளது. instant velocity இந்த டயத்தில் என்ன வெலாசிட்டின்னு கேட்பாங்க. அப்போ இந்த டயத்தில்னு கேட்குற போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இன் ஃபங்க்ஷன் ஆஃப் டயத்தில் கொடுப்பாங்க. அதை நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எடுத்தோம்னா நமக்கு இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி வந்துடும். ஆவரேஜ் வெலாசிட்டி இன்ஸ்டன்ட் வெலாசிட்டியும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. திஸ் இஸ் ஹவ் வி ரெகக்னைஸ் வெதர் இந்த ஸ்பீடு வந்து இன்ஸ்டன்டேனியஸாக இல்லை இந்த ஸ்பீடு வந்து ஆவரேஜாக. ஆல்வேஸ் ஸ்பீடுன்னு கொடுத்தாலே வெலாசிட்டின்னு கொடுத்தாலே இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை தான் அது குறிக்கும்.